அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களே இப்போ என்ன பண்ணிடுறாங்க, கண்களில் கண்ணாடி வந்து போட்டுடுறாங்க. ஸோ அதுக்கு ஐ ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிக்குவாங்க, ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருப்பாங்க, கிளாஸ் போட்டுக்குவாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஒரு சின்ன கேள்வி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 வந்து நம்மளுக்கு பவர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா திரும்ப போய் நம்ம ஒரு 6 மந்த் வந்து கிளாஸ் போட்டுட்டு திரும்ப செக்கப் பண்ணும்போது அதிலிருந்து கூடுதே தவிர கண்ணாடி கிளாஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து யாரும் இன்னும் கொடுத்ததில்லை. ஸோ அதை நம்ம நோட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்குபெஞ்சரில் என்ன பண்ணுவோன்னா பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிவிட்டு லிவருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது லிவர், கேல்படர், ஸோ அந்த யூரினரி பிளாடர், இந்த 3 உறுப்புகளுக்கு வந்து நம்ம நீடலிங் கொடுக்கும்போது அப்புறம் வந்து ஐ பக்கத்தில் இருக்கிற ஐ ப்ரெஷர் பாயிண்ட்டு, எஸ்டி பாயிண்ட்ஸு, ஸோ இந்த ஐ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுக்கும்போது படிப்படியாக ஐ ப்ரெஷர் குறையிறதையும் அந்த ஐயோட விஷுவல் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கிறது என்ன ஆகணும், கண்டிப்பாக குறையிறத நம்ம பார்க்கலாம். கண்ணாடி கிளாஸ் வந்து இல்லாமலே நம்ம எல்லாத்தையுமே பார்க்குற இல்லை படிக்கும்போது எதுவுமே யூஸ் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து அக்குபஞ்சரில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.